உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும் வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம 5-10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். ராத்திரியில் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் 5 to 7 இருக்குது. ராத்திரியில் 9லேருந்து 9:30 வரைக்கும் பேசுகிறோம். இதில் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மைண்ட் ரினிவல் அப்படின்னாலே அதுக்கு அர்த்தமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மைண்ட் ரினிவல் செஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்ஸ் அகாடமியில் நம்ம செய்கிறது என்னென்னா ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது நடைமுறை ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது என்னென்னா கடவுள் கூட நடக்கிறது தான் ஆன்மீகம்ன்றது. ஆன்மீகம் வேறு ஒன்றும் கிடையாது, கடவுள் கூட நடக்கிறது. ரைட்டா? அந்த கடவுள் கூட நடக்கிறத நம்ம பல சடங்கு சம்பிரதாயத்தில் செஞ்சு அதுதான் கடவுள் கூட நடக்கிறதுன்னு நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் கடவுள் கூட நடக்கிறது அப்படின்னா கடவுள் கூட பேசுறது, கடவுள் சத்தம் கேட்குறது, அது பிரகாரம் நடக்கிறது, அதில் நிறைய கேள்விகள் கேட்கறது, அது தெளிவடைவது, பின்னர் அவர் சொல்கிறபடி திருப்பி நடக்கிறது. நாளைக்கு திருப்பி பல பிரச்சனைகள் வரும், பல விஷயங்கள் வரும்போது அவர்கிட்ட கேட்குறது, என்னென்ன தெரிஞ்சுக்கிறது, ஃபர்தராக நடக்கிறது. இதுதான் கடவுளோட நடக்கிறது ஆக்சுவலாக இந்த உலகம் முடிகிற வரைக்கும். அப்போ கடவுள் சரியாக சொல்லி தருவார். கெட்ட சக்தி யார், கெட்ட சக்திக்கிட்ட எப்படி நீ இருந்துக்கணும், எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவன் பேச்சை கேட்கக்கூடாது, எப்படி அவன் எப்படி தந்திரமாக உங்களை குழப்பி விடுவான், எப்படிலாம் மாட்டி விடுவான், எல்லாமே சொல்லி கொடுப்பார். அதாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் உங்களுக்கு தெரியும் எங்கே அவன் செயல்படுறான் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது எப்படி நமக்கு சைக்கிள் ஓட்டுறதோ இல்லை கார் ஓட்டுறதோ கஷ்டமாக இருக்கும் பிகினிங்கில், அது மாதிரி ஒன்றும் புரியாது. ஆனால் நல்லா ஃபுல் ஸ்விங்கில் வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்லா ப்ராக்டிஸ் ஆகி வந்துட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் பக்காவாக ஒரு இன்ச்சிலையும் ஒரு செகண்ட்லேயும் ஒரு மூமெண்ட்லேயும் ஒரு அடி வைக்கும்போதும் உங்களுக்கு தெரியும் கெட்ட சக்தி எப்படி மூவ் பண்ணுவோம், நல்ல சக்தி என்ன பண்ணும். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எப்படி நீங்கள் ஃபோன்லலாம் பேசுகிறீங்களோ, இன்டர்நேஷ்னல் கால் வரைக்கும் டக்குன்னு ஒரு செகண்டில் போகுதோ, அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு உடனே தெரியும். உடனே அது 1 மணி நேரம் உட்காந்து பேசி இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அப்புறம் திருப்பி ரொம்ப நேரம் பேசி திருப்பி அப்படிலாம் கிடையாது. சரியாக ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது கெட்ட சக்தி, இது நல்ல சக்தி, கெட்ட சக்தி இப்படி நம்மளை ஏமாத்துறான், இது சொல்கிறான், இதை கேட்கக்கூடாது, எல்லாமே ஒரே செகண்டில் தெரியும். அதே மாதிரி ஆளுங்க யார் வந்தாலும் ஓகே இவன் கெட்ட சக்தியில் பேசுகிறான், இவன் பேச்சை கேட்கக்கூடாது, கெட்ட சக்தி இவனை வேறு எப்படி பண்ணிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு ஒரு செகண்டில் தெரிய வரும். இந்த ப்ராக்டிஸ் பேர் தான் மைண்ட் ரினிவல். அப்போ மைண்ட் ரினிவல் ஆகும்போது, மைண்ட் ரினிவல் அப்படின்னா மனது புதுப்பிக்கப்படும் போது நீங்கள் கடவுளோடு சரியாக நடப்பீர்கள். அதுதான் நடைமுறை ஆன்மீகம். இந்த விஷயத்தை தெரியாமல் சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. நம்ம கேட்குறது எதுக்குன்னா நம்ம மைண்டு புதுப்பிக்கப்படணும், அதாவது மனது புதுப்பிக்கப்படணும், ஒரு செகண்டும் புதுப்பிக்கப்படணும். அதாவது புதுசாக நம்ம புது ஒரு உலகத்துக்குள்ளே வரோம். அப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், முன்னாடி போகிறோம்.
இந்த புதுப்பிக்கல் நடக்க நீங்கள் நடைமுறை ஆன்மீகத்துக்குள்ளே சரியாக நுழைஞ்சிருவீங்க. அப்போ அவரோட இன்ட்ராக்ட் சரியாக பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். ஒரு இன்ச்சும் தெரிய வரும். ஒரு விஷயமும் தெரிய வரும். நீங்கள் அப்போ தெளிவாக நீங்கள் கடவுள் கூட நடப்பீங்க. இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் நடைமுறை ஆன்மீகம். இதை தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இதை தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு வாழுங்கள். இந்த உண்மையை தெரிவதற்கு துடிப்பாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் கேட்கும்போதும், ஓ இப்படித்தானா, இதுதானா, அது நம்ம முன்னாடி இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் க்ளீன் பண்ணி வந்துருக்கணும். நீங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப தூரம் வந்துருக்கணும். திரும்பி பார்க்கணும், ஆமாம் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ இவ்வளோ தெரிஞ்சிடுச்சு, இன்னும் நிறைய தெரிய வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் இது வேஸ்ட். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணாமல் என்னெல்லாம் தெளிவடைகிறீர்களோ அந்த தெளிவடைவதை உங்கள் மனதுக்கு பேசாமல், அதை கடவுளிடம் பேசாமல், அதை பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் பேசாமல் இப்படி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அதனால் தயவுசெய்து மைண்ட் ரினிவல்ன்றது என்னன்னு புரிஞ்சுங்க. மைண்ட் ரினிவல்னால் மனம் புதுப்பித்தல். அதாவது புதுப்பித்தல் அப்படின்னா ரினியூ பண்ணுறது. அதாவது இந்த அக்ரிமெண்ட் ரினியூ பண்ணுறது, வீடு அக்ரிமெண்ட் ரினியூ பண்ணுறதுலாம் நடக்குதுல்ல, அது மாதிரி ரினியூ பண்ணுறது, ஒன்றுத்துக்கும் ரினியூ பண்ணுறது. அதாவது உங்கள் மனதை ஒவ்வொரு நாளும் ரினியூ பண்ணி புது ஒரு சத்தத்தை கேட்குறது, புது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அதுக்காக நீங்கள் உங்கள் மனதை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அதில் மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அப்போ மட்டும்தான் ஜனவரி 1 2024 ஒரு பெரிய வித்தியாசத்தையே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அது செய்யலைன்னா பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த கேட்குற விஷயங்கள் உங்கள் உள்ளத்தில் போய் வேலை செய்யாமல் அது அப்படியே இந்த காதில் போய் அந்த காதில் போயிடும், இந்த காதுக்குள்ளே போய் அந்த காதுலேருந்து வெளியே போயிடும். அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் தயவுசெய்து தொடர்ந்து நல்லபடியாக கேளுங்கள், முன்னேறுங்கள். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சுட்டே இருங்க. பின்னாடி இருந்த விஷயங்களை திருப்பி யோசிங்க. இப்படி தான் இருந்தோம், இங்கே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சுருக்கோம்னு தெரிஞ்சுங்க. இதை தெரிந்து கொண்டு முன்னாடி வாருங்கள், நிறைய விஷயங்களை செய்யுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி.